नमः शिवायेति शिवं प्रपद्ये शिवः प्रसीदेति शिवं प्रपद्ये शिवात् परं नेति शिवं प्रपद्ये शिवोऽहमस्मीति शिवं प्रपद्ये. ஈட்டல் விண்ணப்பம் மூன்றாவது. காருரு கண்ணியர் ஐம்புலன் ஆற்றங்கரை மரமாய் வேர் உருவேனி விடுதி கண்டாய் விளங்கும் திரு ஆரூர் உறைவாய் மன்னும் உத்தர கோச மங்கைக்கு அரசே வார் உரு பூன்முளையால் பங்கா என்னை வளர்ப்பவனே. ஒரு பாடல்லையும் தன்னுடைய குறை என்ன அப்படிங்கறத அழகா சப்மிட் பண்ற. ஈஸ்வரன் கிட்ட நான் என்னென்ன குறைகளோட வரேன், அந்த குறைகளோடு கூட என்னை நீ விட்டுடாம காப்பாத்தணும். அது மாத்திரமல்ல, அந்த குறைகளை களைவதற்கு உன்னுடைய அருள் வேணும். ரெண்டு விஷயம் இங்க உள்ளுக்குள்ள இன்ஹெரண்டா இருக்கு. நம்ம நேத்திக்கே படிக்கும் போது சிந்தனை பண்ணினோம். நம்மளோட குறைகளை ஹானஸ்டா சொல்றது அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வர சாதகம். இத எவ்வளவு தூரம் ஹானஸ்டா அவர் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது நம்ம இதுல இருந்து தெரியறது. நமக்கு எல்லா அருளாளர்களுமே ஹானஸ்டா சொல்லியிருக்கா, அதுல மாற்று கருத்தே கிடையாது. அருணகிரிநாதர் எடுத்துட்டா அவர் தன்னை பத்தி அவர் அவ்வளவு ஓப்பனா சொன்ன மாதிரி வேற யாரும் சொன்னதா தெரியல. அந்த அளவுக்கு ஒரு காமம்ங்கிறது ஒருத்தரை எந்த அளவுக்கு அலைக்கழிக்கும் அப்படிங்க அந்த இடத்துல இருந்து பார்த்தாதான் நமக்கு தெரியும். நமக்கு அந்த உணர்ச்சிகள் சிலது இல்லாத போது அதை அசிமுலேட் பண்றது கூட கஷ்டமாத்தான் இருக்கும். நமக்கெல்லாம் வேற வேற விஷயங்கள்ல அந்த மாதிரியான ஆழமான பற்று இருக்குமோ என்னமோ தெரியாது. அதனாலதான் ஒருத்தருக்கும் ஒரு விஷயங்கள் அப்ளை ஆகும் அப்படின்னு சொன்னேன் நான் நேத்திக்கு. அவர் சொல்ற சில விஷயங்கள் இருக்கு. அதை தாண்டி ஒவ்வொரு சாதகனுக்கும் ஏதோ ஒரு வீக்னஸ் வாழ்க்கையில இருக்கு. அதனாலதான் அவனால முன்னேற முடியல. அந்த முன்னேற்றத்துக்கு தடை என்ன அப்படிங்கிற செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷனுக்காகவே நம்ம இந்த விஷயங்களை படிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு உத்வேகம் நமக்கு வருது. இந்த பாட்டுல என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, காருரு கண்ணியர் ஐம்புலன் ஆற்றங்கரை மரமாய். இந்த ஆற்றங்கரையில மரம் இருக்கு. நமக்கு வெளியில இருந்து பார்த்தா எப்படி தெரியறது அப்படின்னா, இந்த மரம் நன்னா வேர் ஓடி அழகா ஆத்தங்கரையில இருக்கு. பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லா படர்ந்து இருக்கு, நிழல் தரக்கூடியதா இருக்கு, எவ்வளவு நல்லா இருக்கு. அது பாக்குறதுக்கு ஒரு சோலை மாதிரி நிறைய மரங்கள் இருந்தா ஆற்றோரமா இருக்கக்கூடிய அந்த காட்சியே ஒரு அற்புதமான காட்சி. நம்ம பார்க்கிறோம் காவிரிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மாதிரி இடங்களை எல்லாம் நிறைய வர்ணனைகள் எல்லாம் அதுல மாதிரி படிச்சு. ஆனா அங்க ஒரு குறைய சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த ஆறுங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா, என்னுடைய ஐம்புலன்களை குறிக்கிறது. இந்த ஐம்புலன்கள் என்ன பண்றது அப்படின்னா வேகமா போறது. ஆறு என்ன பண்றதுன்னா வேகமா போறது, ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது பாக்குறது வேகமா ஓடுறது தெரியறதே தவிர்த்து அது உள்ளுக்குள்ள ஒரு காரியம் பண்றது அது தெரிய மாட்டேங்குது. அது என்னதுன்னா, இந்த மண்ணை அரிச்சுட்டே இருக்கு. சைட்ல இருக்கிற மண்ணை அரிச்சுட்டே இருக்கு. ஆறோட வேலையே டீசில்பிங் தான். இங்கேருந்து இருக்கிற மண்ணை தூக்கி வேற ஒரு இடத்துல கொடுக்கும். அப்ப இங்க இருக்கிற மண்ணு அரிக்கிற போது இந்த வேரோடின மரம் என்ன ஆறுது அப்படின்னா, அது வேரோட ஒரு நாளைக்கு சாய்ஞ்சிரும். எப்ப சாயும்னு தெரியாது. இன்னைக்கு சாயறதா, நாளைக்கு ஒரு வெள்ளம் வந்தா சாஞ்சு போயிடும். இப்பவே வெள்ளம் வருமா தெரியாது. ஒரு 10 வருஷம் கழிச்சு வருமோ, ஒரு 100 வருஷம் கழிச்சு வருமோ அது தெரியாது. ஆனா காலத்தின் ஓட்டத்துல இந்த ஆறு போகிற வேகத்துக்கு அந்த மரம் எவ்வளவு வேரூன்றி இருந்தாலும் வேர்கள் அந்த வேரினுடைய அந்த ஆழத்தன்மையை விட்டு அது விழுந்துரும். இதுதான் காட்சி. இந்த காட்சியை தனக்கு போடுறார். அவர் எப்படி போடுறாருன்னா, என்னுடைய ஐம்புலன்கள் இருக்குல்ல, இந்த ஐம்புலன்கள் என்ன வெளியில ஓடுங்கிறது எப்படிப்பட்டதெல்லாம் காமிக்கிறது. நான் போன இதுல பார்த்திருக்கோம், எப்படி பெண்களை ரசித்து அவர் அந்த காம வலைகளில் அவர் விழுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த வீக்னஸஸ்குள்ளெல்லாம் என்னுடைய இந்த ஐம்புலன்கள் ஒண்ணு மாத்தி ஒண்ணு என்ன ஒரு வீக்னஸ்குள்ள தள்ளும் பொழுது நான் என்ன ஆறேன்னா, நான் வேர் பிடிச்சு நிற்கக்கூடிய மரமானது எப்படி வேரோடு விழுகிறதோ அது மாதிரி நான் விழுந்து போயிட்டேன். இந்த வெள்ளத்தால அரிப்பு ஏற்பட்டு இந்த மரம் விழுவது மாதிரி நான் வந்த வரவை மறந்து போய் இந்த புருஷார்த்தத்திலேருந்து நழுவி போயிட்டேன்.
இதுதான் இந்த உதாரணத்தை தனக்கு பொருத்துறதுன ஒரு விஷயம். அது எதனால அது காரொரு கண்ணியர். அந்த கண்ணியர் அப்படின்னு சொல்லும் பொழுது மாதர்களை ஸ்பெசிபிக்கா அதுதான். என்னன்னா நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஸ்டேஜ்ல நமக்கு தோணும், இதை விட்டா வேற கிடையவே கிடையாதா, பெண்கள் மட்டும்தான் டிஸ்ட்ராக்ஷனா அப்படின்னு. நமக்கு 4 பாட்டுல படிச்சோம்னா 4 பாட்டுலயும் அதே பெண்கள் தான். அவர்களுடைய அதரங்கள், அவர்களுடைய கொங்கைகள், அவர்களுடைய கண்கள், இதுதானா அப்படின்னா இதுதான் அந்த காலத்துல டிஸ்ட்ராக்ஷன். இப்ப நம்ம எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாம். இப்ப நமக்கு ஊர்பட்ட டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. நம்ம இப்ப மொபைல் போன் சொல்லலாம், டிவிய சொல்லலாம், இன்ஸ்டாகிராம் சொல்லலாம், இது யூடியூப் சொல்லலாம், எதை வேணாலும் சொல்லலாம். இப்போ அது மாத்திரம் இல்ல, நிறைய ஆயிப்போச்சு. அப்ப இருந்தது அது ஒன்னேதான். அதனால அதையே பல வடிவங்கள்ல சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த அழகான கண்களை உடைய அந்த பெண்கள் இருக்காங்களே, அவர்களை பார்த்து பார்த்து என்னுடைய 5 புலன்களும் அவர்களை நோக்கி ஓடுற. 6ங்கிறது 5 புலன்களை குறிக்கிறது. போடுறதுனால என்ன ஆகுதுன்னா, புருஷார்த்தத்தை நான் விட்டுடுறேன். காம வெறி பிடிச்சு என்னுடைய மனசு அரிப்படைந்து இருக்கிறது அப்படிங்கிறத காமிக்கிறார். இப்ப என்ன சொல்ற, வேறுருவேனை மரமாய் ஆற்றங்கரை மரமாய் வேறுருவேனை விடுதி கண்டாய். நீ என்னை விட்டுடாதப்பா, அந்த மாதிரி அந்த மரம் விழற மாதிரி என்னை புருஷார்த்தத்துல இருந்து நழுவிடுறதுக்கு என்னை விட்டுடாத, எப்படியாவது என்னை காப்பாத்திடுப்பா தயவு செஞ்சு அப்படின்னு கேட்கிறார். இப்போ பகவானை சொல்றார். பகவானை எப்படி கொண்டாடுறார் அப்படின்னா, ஒரு போர்ஷன் தனக்கு, ஒரு போர்ஷன் பகவானுக்கு நல்லா அழகா பகுத்து வெறிச்சு வச்சு விடுறாரு அவர். அதுல ரெண்டுமே நமக்கு என்ஜாய் பண்ணணும். நீ நம்மளோட குறை என்ன, பகவானுடைய நிறை என்ன, அது ரெண்டும் என்ஜாய் பண்ணணும். பகவான் இங்க திருவாரூர் தியாகேசனா சொல்ற. இந்த தியாகம் அப்படின்னாலே என்ன, இந்த ஐம்புலன்களை நோக்கி போகாததுதான் தியாகம் அப்படிங்கிறது. ஐம்புலன்களும் விஷயங்களும் இந்த உலகத்தை நோக்கி போகாதது, உலக போகங்களுக்கு ஆசைப்படாது இருக்கிறது தான். சன்னியாசிகளை என்ன சொல்றாங்க, தியாகே நைக்க அமிர்தத்துவம் ஆனசுகு அப்படின்னு உபனிஷத் சொல்றது. நீ தியாகம் பண்ணாதான்ப்பா உனக்கு அமிர்தத்துவம் கிடைக்கும். தியாக ராஜனா இருக்கான், தியாகத்திலேயே அவன் கிங்கு அப்படிங்கிற. எதனால அப்படின்னா, அந்த விடையேறிய செல்வனாக அவன் அந்த சிவலோகத்துல இருந்திருக்கலாம். என்னத்துக்காக இந்த சுந்தரருக்காக இந்த ரோடா அலைஞ்சு பறவைக்கும் அவருக்கும் இது பண்ணி விட்டு பஞ்சாயத்து தீக்கிறேன்னு தியாகராஜரா அவர் இந்த இந்த ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும்ட்டு இங்க உட்கார்ந்து ஏப்பா, அதனால உனக்கு தியாகராஜன்னு பேரு. தியாகங்களுக்கெல்லாம் சிறந்த தியாகம் எதுன்னா நீ பண்ணிருக்கிற தியாகம் தான் அந்த தியாகராஜனை நம்ம பாடுறோம். அப்ப என்னன்னா, புலன்களில் சிக்காதவன் தான் அந்த தியாகராஜன் அப்படிங்கறத அதை காமிக்கிறார் அவர். தியாகராஜன் திருவாரூர் உறைவாய் மன்னும் உத்தர கோச வங்கைக்கு அரசே. மன்னும் இது ரிப்பீட் ஆகுது எல்லாத்துலயும். உத்தர கோச வங்கை, மன்னும்னா நிலை பெற்றிருக்கும் சொன்னேன். உத்தர கோச வங்கைக்கு அரசே. அடுத்தது அம்பாளை சேர்த்துக்கிறார் இந்த இடத்துல. வாரூரு பூண் முளையாள். வாரூரு அப்படின்னா கச்சு அணிந்த, இந்த மார்பகத்துல ஒரு கச்சு அணிந்திருக்கக்கூடிய அந்த தோற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்பாளுடைய ஒரு பண்பாளை ஒரு பங்கமாக வைத்துக்கொண்டு என்னை வளர்ப்பவனே அப்படிங்கிற. அங்கதான் வச்சிருக்கார் விஷயத்த. என்னை வளர்ப்பவனே. யாரு வளர்ப்பா அப்படின்னா, குழந்தைய பாதுகாக்கிறதுக்கு அம்மா மாதி இதி மாதா அப்படின்னு அம்மாக்கு பேர். மாதாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த வளர்ச்சியை அளந்து பார்த்துட்டே இருப்பானாம். குழந்தை 1 அடி வந்துருத்தோ, அதுக்கப்புறம் 1.5 அடி வந்துருத்தோ, அப்புறம் 2 அடி. ஐயோ அழகா அது ஓடுறதேப்பா, காலெல்லாம் பெருசாயிட்டு இப்படி பார்த்து ரசிப்பாளாம் அந்த அம்மா. அப்பா என்ன பண்ணுவாராம், அது கெட்ட வழியில போகாம அதை காப்பாத்தி அதை வளர்ப்பாராம். அது எப்படி தர்மமான வழியில போகணும்னு பார்த்து. அப்ப அம்மா அப்பா இவா 2 பேருக்கு தான் இந்த வளர்க்கறதுங்கிறது அப்ளை ஆகுது. அதனாலதான் இங்க மன்னும் உத்தர கோச மங்கைக்கு அரசே அப்படின்னு அப்பாவை சொல்லி, வாரூரு பூண்முளையால் பங்க அப்படின்னு அம்மாவையும் சேர்த்து கூப்பிட்டு, இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் என்னை வளர்க்கணும். நான் என்ன பண்ணுவேன்னா, நான் இந்த மாதிரி நல்ல அழகான கண்களை உடைய பெண்கள் எல்லாம் கண்டுட்டேன்னா அவரு பின்னாடி நீ என்ன பண்ணணும்னா, பட்டத்துல என்னை கூட்டின்னு உன்னோட கோவில்ல வச்சுருணும், அல்லது உன்னுடைய திருவடி நிழல்ல வச்சுக்கணும். இதுதான் என்னோட ரிக்வெஸ்ட் அப்படின்னு. போகம் அப்படிங்கிறது போகத்தை நாடக்கூடிய யாருக்குமே இறைவனோடு இணைந்து இருக்கக்கூடிய அந்த யோகம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அதனால இந்த போகத்தை எனக்கு நீக்கிக்கணும், அதுதான் ரிக்வெஸ்ட், மெயின் ரிக்வெஸ்ட். அதுக்கு யாரால அதை நீக்கி தர முடியும்னா, அந்த போகத்தின் பக்கமே போகாம இருக்கக்கூடிய இறைவனால் தான் அதை நமக்கு செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால அந்த சரண்டர் பண்றாரு. அடுத்ததுப்பா. வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும் நீங்கி இப்பால் மிளிர்கின்ற என்னை விடுதி கண்டாய்.
வெண்மதி கொழுந்து ஒன்று ஒளிர்கின்ற நீர் முடி உத்தர கோச மங்கைக்கு அரசே தெளிகின்ற பொன்னும் மின்னும் அன்ன தோற்றம் செழுஞ்சுடரே. வளர்கின்ற நின் கருணை. வளர்கின்ற அப்படின்னு சொன்னா வற்றாத இருக்கக்கூடிய கருணை. ஒரு ஒரு சமயத்துல இருக்கு, இன்னொரு சமயத்துல இல்லைன்னு. நான் நல்லவனா இருக்கச்சேதான் எனக்கு உன்னோட கருணை இருக்கான்னா கிடையாது. அப்படியே நான் கெட்டவனா இருக்கும்போது உன்னுடைய கருணை எனக்கு வந்தாலும் அது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு நாளுக்கு இன்னொரு நாள் டிஃபரன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. அவ்வளவு கருணை நீ எனக்கு பண்ற. அதனால வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய கருணை, வற்றாத கருணையை கொடுக்கக்கூடிய நின் கருணை கையில் வாங்கவும். நீ என்ன, நான் இவன் இப்படி போயிட்டானே, இப்ப புறத்தில் இவனுடைய புத்தி போறதே, இவனுடைய இந்திரியங்கள் இப்ப வசமா இவன் ஆயிட்டானே அப்படின்னு இங்க வாப்பா அப்படின்னு வாங்கவும் அப்படின்னா அப்படி வளைச்சு பிடிக்கிறதாம். அப்படி வாப்பான்னு வளைச்சு பிடிக்கிறது. அதுலயே உரையாசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வளைச்சு பிடிக்கிறதுலயே 2 வகை இருக்கு. வளைச்சான்னா அந்த ஃபைட்டிங்க்கு வளைக்கிறதுங்கிறது ஒண்ணு இருக்கு. இந்த வளைச்சு ஒரு இந்த கத்திரி போடுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி கழுத்துல அப்படி கைய கொண்டு வந்து போட்டு ஒரு வலை வளைச்சான்னா அவன் கழுத்தை உடைச்சிருவான். அப்படியும் வளைக்கலாம். தன்னோட வலிமையை காட்டுறது. ஆமா, அப்படியும் வளைக்கலாம். ஆனா நீ எப்படி வளைக்கிறன்னா கருணையோட வளை. நீ கருணையோட என்ன நீ காப்பாத்தணும்னு வளைக்கிறதுக்கு வரையப்பா. நம்ம அணைச்சுக்கிறோம்னு சொல்றதுதான் இவர் வளைக்கிறோம், அதுவும் கருணையோட வளைக்கிறது அப்படின்ற வார்த்தையை போட்டிருக்கு. ஒரு ஹக்கு கொடுக்குற, நீ என்ன வா அப்படின்னு நீ என்ன ஏத்துக்கிற. ஆனா நான் என்ன பண்றேன் தெரியுமா? நீங்கி இப்பால் மிளிர்கின்ற என்னை நான் அங்கேருந்து நைஸா வழுகிட்டு போயிடுறேன். நான் நீ என்ன கட்டி பிடிக்கிறதுக்கு வர, நான் என்ன பண்றேன்னா அதுக்குள்ள மாட்டிக்காம, அந்த பிடிக்குள்ள மாட்டிக்காம நான் வெளியில ஓடி போயிட்டேன். இந்த குழந்தையெல்லாம் அம்மா நீ வா உள்ள வீட்டுக்குள்ள வா, முதல்ல வெளியில விளையாடினதெல்லாம் போதும், இங்க ஓடியா அப்படின்னா புசக்குன்னு கைய உதறிட்டு ஓடி போயிடும் வெளியில, ரோட்ல ஆடுறதுக்கு போய். அப்புறம் அவன் 4 அடி வச்சதுக்கு அப்புறம் தான் வரும். அந்த மாதிரி நீ என்ன கூப்பிட வர, நீ எனக்கு உன்னோட சேர்த்துக்கிறத கொள்றதுக்கு வர, எனக்கு நல்லதெல்லாம் சொல்லி தரத்துக்கு வர, எனக்கு வாழ்க்கையோட புருஷார்த்தத்தை அடையறதுக்கான பாதைக்கு என்னை இட்டு செல்றதுக்கு வர. ஆனா நான் என்ன பண்றேன், நான் கையை உதறிட்டு நான் ஓடி போயிடுறேன். நீங்கி இப்பால் மிளிர்கின்ற, அந்த மிளிர்கின்றன்னு போட்டதுனால நம்ம புரிஞ்சுக்கணும், சாதாரணமா நான் போய் நிக்கல, அத என்ஜாய் பண்றேன். நான் ஏதோ ஐயோ நான் தலையைத்தேன்னு எல்லாம் பெண்கள் பின்னாடி போல, நான் ஃபுல்லா 100% என்ஜாய்மெண்ட். எனக்கு மிளிர்கிறேன் நான், அது ஃபுல்லா என்ஜாய் பண்றேன் நான். எனக்கு அதுல எந்த கில்ட்டும் இல்ல, ஒண்ணும் இல்லை. நான் எனக்கு கொடுத்திருக்கிற இந்திரியம் கொடுத்திருக்கிறத இதுதான்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு நான் போட்டு அடிச்சு கிளம்புறேன். நான் அந்த அளவுக்கு நான் மிளிர்கிறேன். மிளிர்கிறேன்னா என்ன, அது நல்ல ஷைன் ஆறேன் நான். எதுல என்ன, இந்த மாதிரி விஷயத்துல, புறத்துல இருக்கிற விஷயத்துல நான் போய் ஷைன் பண்ணிட்டு இருக்கேன். என்னை விடுதி கண்டாய், விட்டுடாதப்பா என்ன, நான் அப்படித்தான் பண்றேன், ஆனா நீ என்னை விட்டுடாது. எப்ப நான் பண்றேன், நீ என்னை காப்பாத்தணும்னு வரும்போது கூட நான் அதைத்தான் பண்றேன். வெண்மதி கொழுந்தொன்று ஒளிர்கின்ற, இங்கேயும் அந்த வெண்மதி கொழுந்தொன்று ஒளிர்கின்ற அப்படிங்கிறது இந்த சடையனுக்கு சொன்னேன் இல்லையா, அதே விஷயம்தான். அடைக்கலமாக வந்த அந்த சந்திரனை எப்படி நீ ஏற்றுக்கொண்டாயோ அது மாதிரி அப்படின்னு காமிக்கிறதுக்காக அந்த வெண்மதி கொழுந்து ஒன்று ஒளிர்கின்ற, ஒரு சின்ன ஒரு பிறையை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒளிர்கின்ற அந்த சடை இருக்கே, நீள் முடி உத்தர கோச மங்கைக்கு அரசே, அது பூரா அவருக்கு அடைமொழிதான். இது வெண்மதி கொழுந்தொன்று ஒளிர்கின்ற நீள்முடி உத்தர கோச மங்கைக்கு அரசே, மொத்தமா அவருக்கு அடைமொழியாக. தெளிகின்ற பொன்னும் மின்னும் அன்ன தோற்றம் செழும் சுடரே, இதுவும் அவரையே குறிக்கிறது. எப்படி குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, நான் எவ்வளவு மாசோட இருக்கேன், நீ எவ்வளவு பியூரா இருக்க, அதை காமிக்கிற, டிஃபரன்ஸ காமிக்கிற. தெளிகின்ற அப்படின்னு சொன்னா மாசே இல்லாத தெளிந்த இருக்கக்கூடிய, எதுல எப்படி அதை சொல்றதுன்னு, அவன் இறைவன் தெளிந்தவராக இருக்கிறார், தெளிவாக இருக்கிறார், மிகவும் ஜொலிப்பவராக இருக்கிறார். அப்படிங்கறத நான் எப்படி எதை வச்சு நான் உவமை சொல்றது? இங்க உலக விஷயங்கள்ல எதையாவது ஒண்ணுத்தை எடுத்துதான் நான் உவமை சொல்லணும். இறைவனுக்கு உவமை சொல்றதுக்கு இங்க ஈக்குவலா எதுவும் இல்லை. நம்ம பார்த்தோம், தனக்கு உவமை இல்லாதான்னு வள்ளுவர் சொல்றார். நத்வத் சமோஸ்து அதிக குதோன்யகன்னு அர்ஜுனன் சொல்றான். அதனால ஈக்குவல் கிடையாது. அதனால உரையாசிரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உயர்ந்த விஷயத்தை எடுத்து உவமை சொல்றதுங்கிறது ஒரு மரபுப்பா. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, இந்த மின்னலையும் பொன்னையும் எடுத்துக்கிறாராம். பொன் எப்படி இருக்கு அப்படின்னா, இருக்கிற மெட்டல்லையே அந்த பொண்ணுக்கு இருக்கிற மதிப்பு ஜாஸ்தி. பிகாஸ் இட் அட்ராக்ட்ஸ் லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி.
நாட் ஒன்லி பிரைஸ், இட் அட்ராக்ட்ஸ் லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி. அந்த இது வந்து அந்த 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 மெட்டலுக்கு இருக்கிறதுனால பொண்ணுக்கு வந்து ரொம்ப மதிப்பு ஜாஸ்தியா இருக்கு. அந்த மதிப்பு மிக்க பொண்ணு எடுத்துக்கிறார். அடுத்தது மின்னல். எப்படிப்பட்ட மின்னல் அப்படின்னா, அந்த மின்னல் வந்து மேகங்கள் எல்லாம் மறைக்கிறது அப்படின்னா கூட அந்த மின்னல் நமக்கு நல்லா தெரியுமா. மின்னலை வந்து மேகத்தினால மறைக்க முடியாது. மின்னல் கீற்று வரும் பொழுது மேகங்களை தாண்டி அந்த மின்னல் நமக்கு கண்ணுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எவ்வளவு அழுக்கு இருந்தாலும் இது பியூரா தான் இருக்கு, அதனாலதான் இதை நம்மளால பார்க்க முடியாது. இதெல்லாம் வந்து அவ்வளவு ஆழமா ரசிச்சு ரசிச்சு இந்த உவமைகளை வந்து இது என்ன சொல்றது வியாக்கியானம் பண்ணும் பொழுது நமக்கு எவ்வளவு, நான் இப்போ மின்னலுக்கு இவ்வளவு அர்த்தம் சொல்லுவீங்களாப்பா அப்படின்னு இருக்கு. நமக்கு மின்னல்னா சரி மின்னு மின்னல் இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். மின்னலுக்குள்ள இந்த விஷயம் இருக்குங்கிறது படிச்சாதானே நமக்கு அது புரியுது. அதனால எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இறைவனை வர்ணிக்கிற அழகு ரொம்ப தெளிவா இருக்கார், மிகவும் மாசற்றவராக இருக்கிறார். பொன்னையும் மின்னலையும் போன்ற ஒரு தோற்றம் இருக்கான் அதுல. இந்த பொன் எப்படி வந்து ஒரு பாசிட்டிவிட்டி அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கு, மின்னல் எப்படி மாசுகளை கடந்து அவர் ஒளி வீசுகிறது, அது மாதிரி அவர் ஒளி வீசக்கூடியவராக இருக்கிறார். செழும் சுடரே அப்படின்னு போட்டிருக்கு. செழும் சுடரே, நான் நன்றாக ஜுவலிக்கக்கூடிய ஒரு சுடராக அவர் இருக்கிறார் அப்படின்னு இறைவனை வர்ணிக்கிறார். அப்படி கூப்பிடக்கூடிய இறைவனிடம் வேண்டுவது என்ன அப்படின்னா, நீ அணைச்சு இருக்கி என்னை உன்னுடைய வழியில் கொண்டு வர முற்படும் பொழுதும் கூட நான் விடுவித்துக் கொண்டு ஓடுகிறேன். அவ்வளவு வெளி உலக பார்வை எனக்கு இருக்கு. அதிலிருந்து என்னை நீ மீட்டு எடுத்து கொண்டு வா, என்னை விட்டுடாதப்பா, நான் அவ்வளவு சண்டித்தனம் பண்ணா கூட என்னை விடாத அப்படிங்கிற. செழிகின்ற தீப்புகு விட்டிலின் சில்மொழியாரில் பல நாள் விழுகின்ற என்னை விடுதி கண்டாய். பெரிவாய் அருகால் உழுகின்ற பூகுடி உத்தர கோச மங்கைக்கு அரசே, வழி நின்று நின் அருள் ஆர் அமுதூட்ட மறுத்தனனே. இங்க ரொம்ப அழகான ஒரு சொற்றொடர். அந்த சொற்றொடருக்கு மீனிங் ஒரே ஒரு வார்த்தை தான், வெறிவாய் அருகால் உழுகின்ற அப்படின்னு. வெறிவாய் அப்படின்னு சொன்னா, வெறி அப்படின்னு சொன்னா நல்ல மனம் பொருந்திய அப்படின்னு அர்த்தம். மனம் பொருந்திய, வெறிவாய் அப்படின்னு சொன்னா மனம் பொருந்திய மலர்கள். வெறிவாய் அருகால் உழுகின்ற, இத கொஞ்சம் யோசிச்சா இவ்வளவு அழகா தமிழ்ல வந்து எழுத முடியறதே அப்படின்னு தமிழ் மேல ஒரு பெரிய அன்பு வருது. எப்படி தமிழை கையாண்டிருக்காங்க, எவ்வளவு அழகழகான சொற்கள், எவ்வளவு அழகழகான காம்போ கொடுக்குறாங்க அப்படின்னு. ஒரு தேனீன்னு சொல்றதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணு, தேனி. 6 கால் இருக்கிறது வண்டு, அந்த வண்டு தேனி. எப்படி அந்த தேனியோட வேலை என்ன அப்படின்னா, மலர்ந்த மலர்களிலிருந்து தேனை எடுப்பது. அந்த தேனை எடுக்கிற விஷயத்த 6 கால் உழுகிறது அப்படிங்கிறது. அந்த 6 காலால உழுது அந்த மலர்கள் மலரட்டு மலர் தாவி தாவி அழகாக தேனை எடுக்கக்கூடிய வண்டை குறிக்கக்கூடிய ஒரு சொற்றொடர் அது. வெறி வாய் அருகால் உழுகின்ற. அப்படிப்பட்ட தேன் சொட்டக்கூடிய பூவை முடித்திருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷா வச்சுட்டு இருக்காராம் பூவை அவருக்கு. அப்படி வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த உத்தர கோச மங்கைக்கு அரசே அப்படின்னு கூப்பிடுற. சரி, என்ன கூப்பிட்டு சொல்ல போறாரு, திருப்பி ஏதாவது தன்னோட குறைய சொல்ல போறாரு. என்ன சொல்ல போறாரு, செழிகின்ற தீ. முன்னாடி செழுஞ்சுடரேன்னு சொன்னார், அதனால செழிகின்ற தீன்னு ஆரம்பிக்கிறார். மோஸ்ட்லி இதுதான் அந்தாதியா தான் எழுதுறார். அவருடைய முடிவும் ஆரம்பமும் கிட்டத்தட்ட அந்த சொல்ல இருந்து எடுக்கிற மாதிரிதான் இருக்கு. செழிகின்ற அப்படின்னு சொன்னா நல்லா கொழுந்து விட்டு எரியற தீ இருக்கான். அந்த தீ புகு விட்டில். இந்த விட்டில் பூச்சி என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, அந்த அந்த நல்லா எரியக்கூடிய அந்த நெருப்புக்குள்ள அது போய் விழுந்துடுறது. விழுந்தா அதுக்கு சுடுறது. அதுக்கு சுடும்போது கூட அது என்ன பண்றது, திருப்பியும் போய் அதுலயேதான் விழுந்து கருகி செத்து போயிடுது. இதுதான் விட்டில் பூச்சியினுடைய இது தன்மையா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அது ஏதோ ஒரு மணிமனுப்பு இருக்கே அப்படின்னு அதை நோக்கி போறது. அப்படியே தனக்கு அப்ளை பண்ற. செழுகின்ற அப்படின்னு சொன்னா, நன்றாக காம வெறி பிடிச்சு அலையற என்னுடைய மனசு, எனக்கு காமம் வேணும் வேணும் வேணும்னு. நம்ம வந்து காமம்ங்கிறத நான் எப்படி இதை திங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நாட் ஒன்லி உடல் ரீதியான காமங்கள் மட்டும் அல்ல, மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய்ன்னு கேட்டா இல்லையா, எனக்கு எத்தனையோ காமங்கள் இருக்கு.
காமம் இஸ் ஈக்குவல் டு ஆசை. ஆசைங்கிற லிஸ்டுக்குள்ள என்ன குலாப் ஜாமுன் சாப்பிடணும்னாலும் அது கூட செழுகின்ற காமம் தான். அது கூட செழுகின்ற யாருக்கு அப்படின்னா 400 சுகர் இருக்கிறவனுக்கு அவர் செழுகின்ற காமம். நிச்சயமா அவன் வந்து அதை பார்த்து பயப்படல. காமம் வரும்போதே பயப்படணும். அப்ப அந்த காமம் வந்து என்ன பண்றதுன்னா, நான் என்ன பண்றேன்னு எனக்கு வந்து தெரிய மாட்டேங்கிறது. எப்படி விட்டில் பூச்சிக்கு அந்த இதுக்குள்ள நெருப்புல போய் விழும்போது நம்ம சாவோன்னு ஒரு தடவை போய் சுடுறது இல்ல, சுட்டாலும் திருப்பி அதுக்குள்ளேயே விழுந்து சாகுறதே, அது மாதிரி எனக்கு காமத்தை நோக்கி நான் போகும் பொழுது அது எனக்கு துன்பம் கொடுக்கறதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. நான் 10 குலாப் ஜாமுன் சாப்பிட்டுட்டு டாக்டர் கிட்ட போறேன். எனக்கு டாக்டர் திட்டுறாரு. எனக்கு தெரியறது. நான் வாக்கிங் போக மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன். என்னோட லெவல்ஸ் எதுவுமே சரியில்லை. ஆனாலும் நாக்கு சும்மா இருக்க மாட்டேங்குது. இப்ப நான் என்ன பண்றேன்னா, மறுபடியும் மறுபடியும் போய் இது துன்பம் தான் கொடுக்கறது. சுகர்னால நான் அவஸ்தைப்படுறேன். ஆனாலும் நான் ஓடுறேன் மறுபடியும். எனக்கு அப்புறமும் குலாப் ஜாமுன் பார்த்தா நாக்குல எச்சல் தான் ஊறுறது. அதை என்னால மாத்தவே முடியல. நான் என்ன பண்றது? அந்த விட்டில் பூச்சி எப்படி இருக்கோ அது மாதிரி நான் போய் விழறேன்ப்பா. நான் வந்து அவசரமாக என்னுடைய இது இல்லாமையே, நிலைமை இல்லாமையே நான் போய் விழுந்துடுறேன். சொல்லுவாங்க ஒரு இது உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு மிருகத்துக்கு ஒரு ஒரு இது வந்து என்ன சொல்றது, பொறிகள், ஐம்பொறிகள்ல ஒவ்வொரு மிருகத்துக்கு ஒவ்வொரு பொறிகள் தான் அதை வந்து மாட்டி விடுற பொறியா இருக்கும். அப்படின்னு மாட்டி விடுற பொறி அது வந்து ஒன்னொன்னுத்துக்கு ஒன்னொன்னு இருக்கும். இப்ப மான் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, மானுக்கு வந்து காதுதான் எதிரி. ஏன்னா இந்த இந்த ஓசைய கேட்டு அது வந்து போய் வலையில மாட்டிக்கும். இந்த வேடன் என்ன பண்ணுவான்னா, வலைய விரிச்சுட்டு எதனா பாட்டு போடுவோம். இந்த ஃப்ளூட்ல வாசிக்கிறதோ ஏதோ பண்றதோ அந்த ஓசைக்கு ஓடி வந்து இந்த மான் வந்து மாட்டிக்கும். அதனால மானுக்கு என்ன அப்படின்னா காதுதான் எதிரி. அதே மாதிரி யானைக்கு ஸ்பர்ஷம் தான் எதிரி. தொட்டா அது வந்து மாட்டிக்கும். அதனால அந்த தொடுற விஷயம் அதுக்கு வந்து இது ட்ராப். அதே மாதிரி இந்த விட்டில் பூச்சி பதங்க அப்படின்னு சொல்றது, குரங்க, மாதங்க, பதங்க, மீன, பிருங்கா அப்படின்னு 5 விஷயங்கள் சொல்றது. இந்த 5 பொறிகளுக்கு 5 இத உதாரணங்கள் சொல்றது. இந்த விட்டில் பூச்சிக்கு என்னன்னா கண்ணு. இந்த கண்ணால பாக்குறது பளபளப்பா இருக்குல்ல, அதனால போய் மயங்கி விழறது. அதே மாதிரி மீன், மீன் என்ன பண்றது? நாக்கு. ஏதாவது தூண்டில் போட்டா அதுக்கு டேஸ்டியா இருக்குன்னு மாட்டிக்கிறது, தூண்டில்ல மாட்டிக்கிறது, நாக்கால மாட்டிக்கிறது தான் மீன். அதே மாதிரி பிருங்கா, பிருங்காங்கிறது என்ன? முரல்கள், இந்த வாசனை, இந்த மகரந்த வாசனை இருக்குல்ல, அதுக்காக போய் உட்கார்ந்து டப்புன்னு சில மலர்கள் அதையே மூடிடும். மூடி அது வந்து மாட்டிக்கும். இது போய் மாட்டிக்கிறதுக்கு காரணம் யாரோ கிடையாது. இதுதான் போய் மகரந்தத்தை போய் தேடி போயிட்டு இதுவே போய் மாட்டிக்கிறது. அது மாதிரி. ஆனா அது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஜந்துக்களுக்காவது ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு இதுதான் போட்டிருக்கு. மனுஷனுக்கு 5மே எதிரி. மனுஷனுக்கு 5மே எதிரி. அதனால இங்க இந்த செழுகின்ற தீப்புகு விட்டில் இருந்து அவர் சொன்னா நம்ம சப்ளை பண்ணிக்கலாம். விட்டில் மட்டும் இல்லப்பா, குரங்க, மாதங்க, பதங்க, மீன, பிருங்கான்னு எல்லாமே நான் வந்து அதே மெத்தட்ல தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட நாக்குனால அவஸ்தைப்படுறேன், மூக்குனால அவஸ்தைப்படுறேன், எல்லாத்தினாலையும் நான் அவஸ்தைதான் பட்டு இருக்கேன். சில்மொழியாரில் பண்ணாள். சில்மொழியாரில், சில்மொழியாரில்ங்கிறது இந்த இதுதான் இந்த இந்த விஷயத்த நான் இப்ப குலாப் ஜாமுன் சொன்னேன்ல, அதையே ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நம்ம வந்து நான் இந்த மாதிரி எனக்கு செழுகின்ற காமம் வரும்போது நான் என்ன பண்றேன்னா, ரொம்ப அழகா பேசக்கூடிய அந்த சில்மொழியார் அப்படின்னா ரொம்ப நேர்த்தியா பேச மாட்டாங்க. அப்படி கொஞ்சம் கச்சாமச்சான்னு பேசுறது. அதை வந்து ஒரு அட்ராக்ட் பண்ற மாதிரியான ஒரு சில பேச்சுகள். அந்த பேச்சுக்கு நான் மயங்கி போய் அவர்களிடத்துல நான் என்ன பண்றேன்னா விழுந்துடுறேன். நான் ஒரு விட்டில் பூச்சி மாதிரி விழுந்துடுறேன். விழுகின்ற எண்ணெய் பிரசன்ட்ல போடுறார். நான் அப்படித்தான் விழுந்துட்டு இருக்கேங்கிற மாதிரி போடுறாரு. விழுகின்ற எண்ணெய் விடுதி கண்டாய், நீ என்னை விட்டுடாத. யார் நீ அப்படிங்கறதுதான் அடுத்தது சொன்னார். வெறிவாய் அருகால் உருகின்ற பூமுடி உத்தர கோச மங்கைக்கு அரசே, வழி நின்று நின்னருள் ஆரமுது ஊட்ட மறுத்தனனே. நீ வந்து என்னோட வழியில நிக்கிற, நீ எப்படி பண்ற அப்படின்னா, நான் அப்படி போறேன்னா அத கூட நீ தடுத்து என்கிட்ட வாப்பா, உனக்கு நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கும். நீ வந்து இந்த புருஷார்த்தத்தை அடையறதுக்கு என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நான் வேதத்துல சொல்லியிருக்கேன், அருணாளர்கள் சொல்லியிருக்கிற நூல்கள்ல எல்லாம் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் படிச்சு நீ உருப்பிடு அப்படின்னு நீ என்ன கூப்பிட்டா கூட நான் என்ன பண்றேன்னா அதை மறுத்தேன். நான் அதை மறுத்துடுறேன். நீ நல்ல விஷயம் சொன்னா கூட வேதங்கள் பூரா என்ன சொல்றது? சத்தியம் வத தர்மம் சர, நீ இப்படிதான் இருக்கணுங்கிறதெல்லாம் அது சொல்லி கொடுக்கறது. ஆனாலும் நான் அதை கேட்கிறேன். நான் திருக்குறள் என்ன சொல்றது? நான் எப்படி வாழணும், அறத்தோடு வாழ்வது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. நான் ஆனாலும் அதை ஏற்க மறுக்கிறேன்.
நான் அதை மறுத்தேன்னா கூட நீ என்ன பண்ணணும் அப்படின்னா என்னை விட்டுடக்கூடாது. அதான் அவருடைய ரிக்வெஸ்ட். அடுத்தது. மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையின் என் மணியே வெறுத்து என்னை நீ விட்டிடுதி கண்டாய் வினையின் தொகுதி ஒருத்து என்னை ஆண்டு கொள் உத்தர கோச மங்கைக்கு அரசே பொறுப்பரன்றே பெரியோர் சிறு நாய்கள் தம் பொய்யினையே சொல்லிட்டாரு. சரண்டர் ஆகட்டும், நம்ம பயங்கரமா சரண்டர் ஆகி நான் வந்து பெரியவாள்லாம் வந்து சின்னவாளெல்லாம் வந்து பொறுத்துக்க வேண்டாமா அந்த லெவலுக்கு வராரு இப்போ கேட்கறதுக்கு. எப்படி இருந்தாலும் பொறுத்துக்குதான் வேணுங்கிறது தான் கடைசி வரைக்கும் சொல்ல போறேன். நான் இப்படித்தான் ஐச்சாட்டியம் தான் பண்ணுவேன், நான் அடமெண்ட் தான். அடமெண்ட் ஸ்டூடெண்ட்டை நீ எப்படியாவது வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆக்கணும், அது உன்னோட ப்ராஜெக்ட். அப்படி ஆக்குறாரு இப்போ. மறுத்தனன் யான் உன் அருள் ஏன் மறுத்தேன் நானு? நீ வந்து எனக்கு இத்தனை புத்தகம் எழுதி வச்சிருக்கு, இத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்கு, நீ சொன்ன விஷயங்கள் வேத விஷயங்கள் எல்லாம் அவ்வளவு இருக்கு, ஆனால் நான் அதை ஏற்க மறுத்து விட்டேன். ஏற்க மறுத்துட்டேன்னா என்ன அர்த்தம்னா ஐ டிடன்ட் புட் இட் இன்டு பிராக்டிஸ். நான் படிக்கிறேன், நான் படிக்காமலாம் இல்ல, நான் படிச்சிருக்கேன், உன்கிட்ட அருள் வாங்கியிருக்கேன், எல்லாம் இருக்கு, எனக்கு சத்சங்கம் கூட இருக்கு அப்பப்ப தொட்டுக்கிறதுக்கு. அது வந்து ஒரு இது மாதிரி பச்சடி மாதிரி அதையும் தொட்டுக்கிறேன். ஆனாலும் நான் என்ன பண்றேன்னா அது ரொம்ப போயிட்டோம்னா நம்ம வந்து ஒரு மாதிரி ஆயிடுவோம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால நம்ம ஒரு தொட்டும் தொடாமையும் பட்டும் படாமையும் அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. நான் எனக்கு நிறைய பேரை பார்த்திருக்கேன். எதுக்கு இந்த வயசுலயே நீங்க இதை படிக்கிறீங்க? என்னை கேட்காத ஆளே கிடையாது. ஸ்கூல் ஆபீஸ்லயும் சரி, ஆபீஸ்ல நான் படிக்கிறேன்னு தெரிஞ்சதே ரொம்ப சில பேருக்கு தான், வெரி வெரி ஃபியூ. அது வந்து ரொம்ப ரொம்ப என்னோட க்ளோஸா இருந்தா, என்னோட ருட்டீன்ஸ் தெரிஞ்சாதான் அவளுக்கு தெரியும். அதர்வைஸ் நான் எப்பவுமே பர்சனலே பேச மாட்டேன் ஆபீஸ்ல. அபிஷியல்னா அபிஷியல், அவ்வளவுதான். அது என்னன்னா என்ன, அது தவிர எனக்கு இருக்காது விஷயம் பேசு. அதனால என்னன்னா நிறைய பேர் தெரியாது. அப்படியே தெரிஞ்ச சில பேர் கூட ஃபர்ஸ்ட் கேள்வியே இந்த வயசுல போய் எதுக்குப்பா இதெல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னு. எந்த வயசுல படிக்கணும்னு அப்ப சொல்லுங்க, யூ கிவ் மீ. என்னோட அப்பாவே என்ன கேட்பார், எந்த வயசுல இந்த வயசுல எதுக்கு இதெல்லாம் போற அப்படின்னு, எந்த வயசுல பண்ணலாம்னு சொல்லுப்பா நீ அப்படின்னு நான் கேட்பேன். யூ சஜஸ்ட் an ஏஜ். அது அப்படி கிடையாது. ஆதிசங்கரர் 8வது வயசுல அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போனார். 8 வயசுல போகக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்த முடியுமா? 8 வயசுல உனக்கு ஒண்ணும் புரியாதுன்னு நிறுத்த முடியுமா? 8 வயசுல கிளம்பி இங்கேருந்து நம்ம இப்ப இருக்கிற சூழ்நிலையை இமேஜின் பண்ணக்கூடாது. 2000 வருஷம் முன்னாடி எப்படி இருந்ததுன்னு இமேஜின் பண்ண. வெறும் காடு. அந்த காட்டுக்குள்ள காலடியில இருந்து நர்மதை வரைக்கும் நடந்து அந்த குழந்தை போயிருக்கு. நடந்து போய் கோவிந்த பகவத் பாதரை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட சரணாகதி பண்ணி அவர்கிட்ட இந்த உபதேசம் வாங்கி அவரோட அனுகிரகத்தினால அவர் பாஷ்யங்கள் எழுதி என்னென்னலாம் சாதனைகள். ஏன்னா 8 வயசுல புரியாதுன்னு அர்த்தம் அதுக்கு? அப்படி கிடையாது. அந்த எப்ப அந்த கரணத்துக்கு அந்த விடுதலை வேணும்னு நினைக்கிறதோ அப்ப அது அதை நோக்கி போகும், அவ்வளவுதான். அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, எந்த வயசுங்கிறதுக்கு சம்பந்தமே கிடையாது. எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, நமக்கு இந்த இச்சைகள், இந்த மறுத்தேன் அப்படின்னு சொன்னா இத்தனை விஷயங்கள் இருக்கும் போது கூட அதை ஏற்கிறதுக்கு எனக்கு இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தும் கூட நான் மறுத்துட்டேன். நான் மேபி நான் என்னோட இது வந்து வெளியில போறதுதான் நல்லது. வெளியில போறது இந்த சென்ஸ் மனசு வந்து உலகத்தோடு ஒட்டு ஒழுகல் அப்படிங்கிற அந்த குரல் எடுத்துட்டேன் நான். பலகற்றும் கல்லார் அறிவிலாதார்னு அவர் சொன்னதை நான் என்ன பண்ணிட்டேன், நான் உலகம் எப்படி இருக்கோ அப்படி போறதுதான் நல்லது, அதுல இருந்து விலகி வேற விதமா போகக்கூடாதுன்னு நான் நினைச்சுட்டேன் அப்படின்னு மறுத்தேன். யான் உன் அருளை. எதனால உன் அருளை நான் மறுத்தேன்? அப்ப அருள்னா இந்த இடத்துல பகவானுடைய அருள்ங்கிறது அவருடைய உபதேசங்கள். அந்த உபதேசங்களை நான் ஏன் மறுத்தேன் அப்படின்னு சொன்னா, அந்த மறுக்கிறது வந்து என்னோட அறியாமையினால நான் மறுத்திருக்கேன். எனக்கு வந்து தெரியல. இதை வந்து நான் ஏற்றுக்கொண்டேன்னா நான் இப்ப இருக்கிறத விட இன்னும் பெட்டர் பர்சன் ஆகலாங்கிற அறிவு எனக்கு இல்லை. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், மறுத்துட்டேன். நான் மறுத்தேன். என் மணியே அப்படிங்கிறது இறைவனை ஒரு ஒரு ஆசையாக கூப்பிடுறது. பொல்லா மணியே அப்படின்லாம் சொல்லி இறைவனை சொல்றாரு இல்லையா, பொன்னே மணியேன்னு. அந்த மாதிரி என் மணியே வெறுத்து என்னை நீ விட்டுடுதி கண்டாய். நீ சமத்து இல்ல, என்னை விட்டுடக்கூடாது அப்படின்னு கேட்டா அது மாதிரி என் மணியே நீ என்னை விடுதி கண்டாய், என்னை விட்டுடாதப்பா, நீ எப்படியாவது என்னை வந்து உன் ஹோல்டுலயே வச்சுக்கோ. நீ வினையின் தொகுதி ஒருத்து வினை எப்படி நீ என்னை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது சொல்ற.
வினை எனக்கு துரத்தி கொண்டே இருக்கு. நிறைய வினைகள் இருக்கு. வினையின் காரணமாகத்தான் நான் அறியாமையில் இருக்கிறேன். அதன் காரணமாகத்தான் உன்னுடைய அருளை நான் மறுத்திருக்கிறேன். அதனால நீ என்ன பண்ற, இந்த ஃபர்ஸ்ட் கல்பிரிட் இந்த வினைதான். அதனால வினையை நீ ஒருத்துன்னா கடிந்து அதை நீக்கி அந்த வினையின் பயனானது அந்த துன்பமானது எனக்கு ஏற்படாமல், அந்த அறியாமை எனக்கு ஏற்படாமல், அறிவை இருத்திக் கொள்ளும் அந்த தன்மையை எனக்கு நீ கொடுக்க வேண்டும். தொகுதி ஒருத்து என்னை ஆண்டு கொள். நீ எனக்கு எப்பவும் சத்சங்கத்துல இருக்கிற மாதிரி, எப்பவும் படிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சத்வகுணத்தை அபிவிருத்தி பண்ணி கொடு அப்படின்னு அர்த்தம். சத்வகுணம் அபிவிருத்தி ஆகி இருந்தா தான் படிக்க முடியும். இப்ப நமக்கு படிக்கணும்னு ஆசை இருந்தா கூட சில நாள் படிக்கணும்னு தோணாது. ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா அன்னைக்கு நமக்கு புஸ்தகம் எடுக்கணும்ன்ற விளைவே வராது. அது புஸ்தகம் எடுத்தாலும் மைண்ட் அதுல ஓடாது. எங்கேயோ போயிட்டு இருக்கும். நம்ம கெட்டவங்க இல்ல, அப்படிலாம் இல்ல, நம்ம நல்லவங்கதான். ஆனாலும் இந்த சத்துவ குணம் மேலோங்கி திரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுனங்கிற 3 குணங்கள் கொண்டதுதான் இது எல்லாமே. அதனால இந்த 3 குணங்கள்ல சத்துவகுணம் எப்போ ஓங்கி இருக்கோ இந்த அந்தக்கரணத்துல, அப்பதான் என்னால படிக்க முடியும். நீ ஒருத்து அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம புரிஞ்சுக்கணும், எனக்கு சத்துவகுணம் மேலோங்கி இருக்கிற மாதிரி என்னுடைய வினைகளை நீ கடிந்து எனக்கு நல்ல புண்ணிய பலன்களை எல்லாம் எனக்கு அபிவிருத்தி பண்ணி கொடு. அப்பதான் எனக்கு சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும். அந்த சத்துவகுணம் இருக்கும் பொழுது நான் என்ன பண்ணுவேன்னா, அதுக்கு முன்னாடி உத்தர கோச மங்கைக்கரசே அது சத்துவகுணம் இருந்தா தான் என்னால படிக்க முடியும். அப்பதான் நீ சொல்ற ஒரு பாதைக்கு நான் வர முடியும். நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, பொறுப்பர் அன்றே பெரியார் சிறு நாய்கள் தான் பொய்யினையே. பொய்யின்னு இங்க சொல்றது என்னன்னா, உலகம் உண்மைன்னு அவர் இது உலகத்தை நோக்கி போவது பொய்மை அப்படின்னு சொல்ற. அப்ப அந்த பொய்மையை இந்த பெரியவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாச்சு, பாவம் அதுக்கு ஏதோ தெரியாம பண்றது, அறியாமையில பண்றது, அதனால அது பண்ணட்டும். இவர் கூட அபிராமி பட்டர் கூட பாடுவார், தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது அப்படிங்கிற அந்த பாடல்ல அவரும் இதேதான், பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே அப்படின்னு அவரும் அதை சொல்லுவார். அம்மா நீதான் பொறுத்துக்கணும் அப்படிங்கறத அவர் சொல்லுவார். அதனால அதே மாதிரி எல்லா அருளாளர்களுமே சரண்டர் ஆகும் போது அதுதான் முக்கியமான விஷயம். என்னன்னா, நான் தப்புதான் பண்றேன், பண்ற தப்பு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, இந்த விஷயங்கள்ல எல்லாம் தப்பு பண்றேன். நான் இங்க இன்னைக்கு நம்ம படிச்சதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, நான் புறத்தில் என்னுடைய புத்தி போறது, தட் இஸ் ஒன் மிஸ்டேக். இன்னொன்னு, நீ சொல்லி கொடுத்த உபதேசங்கள்ல என் மனம் நிக்கல, தட் இஸ் அனதர் மிஸ்டேக். இப்ப மிஸ்டேக் ஆட் ஆகுது. நம்ம இதுவரைக்கும் புறத்தில் போறதுதான் என்னோட பிரச்சனைங்கிறத பார்த்தோம். இப்ப என்ன பாக்குறோம்னா, புறத்தில் போறது மட்டும் இல்ல, அது நீ சொல்லி கொடுத்த விஷயங்களை உபதேசங்களில் மனம் நிலைத்து நிற்காததாகவும் ஆகிறது. அதனால அதுக்கு என்னுடைய வினைகள் பெரும் பங்கு வகிக்கின்றன, அதை நீக்கி கொடு அப்படிங்கிற ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்காரு. மேற்கொண்டு இருக்கிறது நாம தேர்ஸ்டே அன்னைக்கு படிப்போம். வினை தொகுப்பு. நான் எனக்கு இப்ப இது சஞ்சிதம் இருக்கேன், சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமி அப்படிங்கறதெல்லாம் ஒன்னொன்னு ஒரு தொகுதி. மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.